இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நம்ம வீட்டுக்கு மினிஸ்டர் சண்முகம் வராரு. என்னடி சொல்ற? மினிஸ்டர் வராரா? ஆமாக்கா. அவர் எதுக்கு திடீர்னு வராருன்னு தெரியலையே. சரி, நீ வாக்கா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சாமுண்டீஸ்வரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உள்ள வாங்க. வாங்க வாங்க. என்ன ரகு, திடீர்னு மினிஸ்டர் வந்திருக்காரு, என்ன விஷயமா இருக்கும்? எனக்கும் தெரியலையேங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, நான் திடீர்னு வந்திருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் தான். நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட இந்த ஊரே எனக்கு ஓட்டு போட்டிருக்கு. உங்க செல்வாக்கால தான் எனக்கு இந்த ஓட்டெல்லாம் கிடைச்சது. நீங்க ஜனங்க கிட்ட என்னை பத்தி நல்ல விதமா சொன்னதுனால தான் உங்க வார்த்தையை நம்பி எனக்கு ஓட்டு போட்டாங்க. அதை இன்னும் நான் மறக்கல. சார், நீங்க ஏற்கனவே ஜனங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க. நீங்க திரும்பவும் ஜெயிச்சு மந்திரியா வந்தா எங்க ஊருக்கு நிறைய செய்வீங்கன்னு நான் ஜனங்க கிட்ட உங்களுக்கு ஓட்டு போட சொன்னேன். நான் செஞ்சது சின்ன உதவிதான். அதை நீங்க மறக்கலன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த தடவை ஜெயிச்சு மந்திரியா இருந்தாலும் ரொம்ப குறைஞ்ச ஓட்டுல தான் ஜெயிச்சேன். உங்க ஊர் ஓட்டு மட்டும் இல்லைன்னா இந்த முறை நான் ஜெயிச்சே இருக்க முடியாது. மந்திரி பதவியும் எனக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு நன்றி கடனா தான் இந்த பொங்கலை உங்க குடும்பத்தோட கொண்டாடலான்னு வந்திருக்கேன். நீங்க சாமுண்டீஸ்வரியோட 2வது மாப்பிள்ள கார்த்தி தானே? ஆமா சார். ஊர்ல உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க. உங்க அத்தை மாதிரியே நீங்களும் ஊருக்கு நிறைய நல்லது செய்றீங்க போல் இருக்கு. இது என்னால முடிஞ்சதை செய்யறேன் சார். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பொது காரியங்கள் செய்ய வர்றது நாட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம். வாங்க, நீங்களும் உங்க ஒய்ஃபும் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அந்த ட்ரெஸ்ஸை அத்தை கையால நாங்க வாங்கிக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இதுக்கேன் தம்பி இவ்வளவு தயங்குறீங்க? உங்க அத்தை கையாலேயே வாங்கிக்கோங்க. இவர் உங்களுக்கு மருமகன் இல்ல, மகன் மாதிரி. வாங்க, உங்க கையால இந்த ட்ரெஸ் கொடுங்க. ஏன் தயங்குறீங்க? வாங்க கொடுங்க. இல்ல சார், நீங்களே கொடுத்துருங்க. இல்ல சாமுண்டீஸ்வரி, உங்க மருமகன் உங்க கையால வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசையை நிறைவேற்றி வைங்க. வாங்க.
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல். அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க சார். எல்லாருக்கும் போயிட்டு சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. இல்ல நீங்க திடீர்னு வந்தீங்க, எங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, எங்க கூட பொங்கல் கொண்டாடினீங்க, சாப்பிட்டீங்க. இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? நான் முன்னாடி சொன்னது ஒரு காரணமா இருந்தாலும் இங்க வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்க தான் என் வீட்டு பொங்கலுக்கு வந்து கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதனாலதான் நானும் வந்து கலந்துக்கிட்டேன். என்ன நீங்க சொன்னதே மறந்து போச்சா? நான் எப்ப சொன்னேன்னு தெரியலையே. நீங்க சொன்னதா தான் உங்க ரெண்டாவது மருமகன் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அப்போ நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லலையா? இல்ல சார், நான் தான் வர சொன்னேன். ஏதோ ஞாபகத்துல கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. சார் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க தம்பி. அத்தை இப்ப இந்த ஊர் தலைவரா இருக்காங்க. அது இந்த ஊரோட நின்றக்கூடாது. அடுத்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் வர மாதிரி நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார். அதனால என்ன, கண்டிப்பா சீட் வாங்கி கொடுத்துறேன். சாமுண்டீஸ்வரி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க மருமகன் உங்களை எம்எல்ஏவா ஆக்கி பார்க்க ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிருந்தா நான் இந்நேரம் சீஃப் மினிஸ்டராகவே ஆயிருப்பேன். தம்பி, கவலையே படாதீங்க. நான் கட்சியில பேசி எப்படியாச்சும் உங்க அத்தைக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துறேன். ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா சார். சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வாங்க சார். வாங்க சார். போலாம். டேய், உன்னை யாரு மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னது? அதுவும் நான் ஃபோன் பண்ணி வர சொன்னதா சொல்லிருக்கேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க ரேவதி கேட்டப்பவே புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான் ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏன் மினிஸ்டர் வரைக்கும் போயிருக்க போறேன்?